ஹலோ மக்களே, வெல்கம் டு தஞ்சை தோழி. சாஃப்டான இந்த பண்ணை என்னோட குழந்தைங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன். நீங்களும் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெசிபியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப்பு வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, சுகர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமேட்டு மைதா 1.5 கப் எடுத்திருக்கேன். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா டபுள் ஆகி வரும். நல்லா சாஃப்டாக இருக்கிற இந்த மாவை சப்பாத்தி மாவு கட்டையில் வச்சு தேய்ச்சி நல்லா மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. அதாவது பிஸ்கெட்டுக்கு எந்த அளவுக்கு நம்ம தேய்ப்போமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி கிண்ணத்தை வச்சு ரவுண்டாக ஷேப் கொடுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெயை நல்லா காய வச்சு போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான புசு புசுன்னு நல்ல ஒரு சாஃப்டான பன்னு வீட்டிலேயே செய்யலாம். உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லட்டுமா? ஒருத்தவன் கடவுள்கிட்ட போய் வரம் கேட்டானா. கடவுளை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்சதை மட்டுமே செய்யணும்னு. அதுக்கு கடவுள் சிரிச்சிட்டே பதில் சொன்னாராம், எனக்கே இன்னும் அந்த வரம் கிடைக்கலப்பா அப்படின்னு. அதனால் நம்ம மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது, மற்றவங்களுக்கு பிடிச்சதை மட்டும் செய்யவும் முடியாது. பாய்.